மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா தி சென்னை சில்க்ஸ். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. புதுச்சேரி வேளாண் துறை அமைச்சர் தேனி க. ஜெயக்குமார் தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணியில் அரசு ஒப்பந்தக்காரர் திருப்பூரணிக்காடு VS பழனிவேல் வீட்டில் நடைபெற்ற காதணி விழாவில் கலந்து கொள்ள புதுக்கோட்டை மாவட்டம் வடக்காடு வழியாக அரசு காரில் சென்று கொண்டிருந்தார். மாங்காடு பூச்சிக்கடை கடைவீதி அருகே மாங்காடு பிரிவு சாலையில் திரும்பிய மோட்டார் சைக்கிளை தவிர்க்க முயன்ற கார் ஓட்டுநர் வாகனத்தை ஓரமாக செலுத்திய போது சாலையோரம் இருந்த பெரிய கல்லில் மோதியது. வேகமாக சென்ற காரின் மோதலால் கல் சில அடி தூரம் தள்ளப்பட்டு கார் முன்பகுதி பலத்த சேதமடைந்தது. விபத்தின் சத்தம் பயங்கரமாக கேட்டதால் அப்பகுதியில் இருந்த பொதுமக்கள் உடனடியாக ஓடி வந்து காரை சோதனையிட்டனர். விபத்தில் அமைச்சரின் பாதுகாவலர் தயாநிதிக்கு பலத்த காயம் ஏற்பட்டது. அமைச்சர் தேனி க. ஜெயக்குமார், ஓட்டுநர் சிலம்பரசன், உதவியாளர்கள் பிரகாஷ் மற்றும் சுகுமார் ஆகியோருக்கு லேசான காயங்கள் ஏற்பட்டன. மேலும் காருக்கு முன்னால் சென்ற மாங்காடு சாலுவந்தருவைச் சேர்ந்த பத்மநாபனுக்கும் லேசான காயம் ஏற்பட்டது. உடனடியாக அப்பகுதி மக்கள் காயமடைந்தவர்களை மீட்டு புதுக்கோட்டையில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அமைச்சர் உட்பட காரில் பயணித்த அனைவரும் தற்போது புதுக்கோட்டை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அவர்களது உடல்நிலை சீராக இருப்பதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்தன. விபத்து நடந்த சமயத்தில் அந்த வழியாக சென்ற அதிமுக முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான டாக்டர் சி. விஜயபாஸ்கர் விபத்து நடந்த இடத்தை பார்வையிட்டு நடந்தவை குறித்து விசாரித்தார். அதேபோல விபத்தில் உயிர் தப்பிய புதுச்சேரியின் அமைச்சரை சந்தித்து ஆறுதல் கூறினார். அவரது உடனடி உதவி பொதுமக்களிடையே பாராட்டை பெற்றது. விபத்து குறித்து வடக்காடு காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மோட்டார் சைக்கிள் திரும்பியதால் ஏற்பட்ட குழப்பம் மற்றும் சாலையோரம் இருந்த கல் ஆகியவை விபத்துக்கு முக்கிய காரணங்களாக இருக்கலாம் என முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கார் முன்பகுதி முற்றிலும் நொறுங்கிய இந்த மோசமான விபத்தில் காரில் இருந்த ஏர் பேக் உடனடியாக திறந்ததால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. ஏர் பேக் இல்லை என்றால் இந்த விபத்து பெரும் உயிரிழப்புக்கு வழிவகுத்திருக்கலாம் என உள்ளூர் மக்கள் தெரிவித்தனர். புதுச்சேரி வேளாண் துறை அமைச்சராக பணியாற்றும் தேனி க. ஜெயக்குமார் விவசாயிகள் நலன் மற்றும் கிராமப்புற மேம்பாட்டு திட்டங்களில் தீவிரமாக ஈடுபட்டு வருபவர். இந்த விபத்து அவரது பயணத்திற்கு தற்காலிக இடையூறாக இருந்தாலும் அவரது உடல்நிலை சீராக இருப்பது அவரது ஆதரவாளர்களுக்கு நிம்மதியை அளித்துள்ளது. இந்த விபத்து சாலை பாதுகாப்பு மற்றும் வாகனங்களில் உள்ள பாதுகாப்பு அம்சங்களின் முக்கியத்துவத்தை மீண்டும் ஒருமுறை உணர்த்தியுள்ளது. சாலையோரம் உள்ள தடைகள் மற்றும் திடீர் திருப்பங்கள் குறித்து வாகன ஓட்டிகள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியதன் அவசியத்தையும் இச்சம்பவம் வலியுறுத்துகிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.